துளசி எடுத்திருக்கேன். துளசி வந்து நம்மளுடைய ஸ்கேல்ஃபை நல்லா கூல் பண்ணி பொடுகு பிரச்சனையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது வந்து கருந்துளசி. துளசி கருந்துளசி ரெண்டுமே கிடைச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இஞ்சியை நல்லா கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுவும் முடி உதிர்வை கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை அதிகரிக்கும். அடுத்ததாக இது வந்து மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து வந்து நம்மளுடைய ஸ்கேல்ஃப் மற்றும் முடியில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கி எப்பவும் ஒரு ஈரப்பதத்தோடு வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெய்க்கு நல்ல வாசனையும் கொடுக்கும். இது வந்து கீழா நெல்லிங்க. கீழா நெல்லி உடல் உஷ்ணத்தால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வை நல்லா கட்டுப்படுத்தி முடி வளர்ச்சியை ஊக்குவிச்சு கொடுக்கும். அடுத்ததாக நான் கேரட்டும் பீட்ரூட்டும் எடுத்திருக்கேங்க. கேரட்டும் பீட்ரூட்டும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க, முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. முடியோட வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியை வேகமாகவும் அடர்த்தியாகவும் வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி வந்து உடஞ்சி போகிறது, முடி கொட்டுற பிரச்சனை, முடி வறண்டு போகாமல் இருக்கிறது, முடியை ரொம்ப சாஃப்டாகவும் சில்கியாகவும் வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு வராமலும் பாதுகாக்கும்.